ஒரு இன்டர்வியூல நீங்க பயப்படாம இருக்கிறது, அதே இன்டர்வியூல நீங்க கான்ஃபிடண்டா இருக்கிறது, ரெண்டுமே இன்டர்லிங்க்ட். ஆனா ரெண்டுமே வேற வேற. ஏன் பயப்படுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு இன்டர்வியூரை பார்க்கும்போது நீங்க அவங்களால ஒரு சுப்பீரியரா பாக்குறீங்க. ஏன்னா அவங்களால உங்களை ஹையரும் பண்ண முடியும், அவங்களால உங்களை ரிஜெக்டும் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபியர் வரும், ஒரு பயம் வரும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூர் வந்து உங்களுக்கு ஈக்குவலா பாக்குறது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை தேவையோ அதே அளவுக்கு அந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு கேண்டிடேட் தேவை. இந்த சுப்பீரியர் அப்படின்னு நினைக்காம அவங்களை ஈக்குவலா பார்த்து அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நினைச்சு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது வழி என்னன்னா, ஒரு இன்டர்வியூ நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்வியூல வேலை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் பயம் ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலா நீங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாம ஒரு 4-5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சீங்கன்னா நீங்க உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஒரு இன்டர்வியூ இல்லைன்னா இன்னொரு 4-5 இன்டர்வியூ இருக்கு பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும், ஒரு பேக்கப் பிளான் இருக்கனால ஒரு தைரியம் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ஸா மாறும். அந்த கான்ஃபிடன்ஸோட நீங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா நீங்க பேசுவீங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும், என்னன்னா நீங்க வந்து இதை வந்து ஒரு திமிரா எடுத்துக்க கூடாது. அட போடா இன்னும் 4 இருக்கு அப்படி எடுத்துக்காம இந்த கான்ஃபிடன்ஸை நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா